வெற்றிவேல் முருகா, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் தனசேகர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கர்மா. கர்மானா என்ன? அதாவது ஒரு செயலின் விளைவு தான் கர்மா. அதாவது ஒரு நற்செயல் செய்யும் போது நல்வினையாக வரும், ஒரு தீய செயல் செய்யும் போது ஒரு தீவினையாக வரும். இது பொதுவான விஷயம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக நம்ம யாருமே சொல்லாத ஒரு புது விஷயமாவே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. அதாவது என்னன்னா, நம்ம கோவிலுக்கு போனால் நல்ல கர்மா சொல்லுவோம், பட் கோவிலுக்கு போகிறதுனால கெட்ட கர்மா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. என்னடா ஒரு ஜோதிடராக அந்த கோவில் போனால் கெட்ட கர்மா வருதுன்னு சொல்றாரு, யோசிக்கிறீங்களா? ஆமாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கோயிலுக்கு போகும்போது முறையான வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு நல்ல கர்மா வரும். முறை தவறிய வழிபாடுகள் செய்யும் போது அதில் கெட்ட கர்மா 100% வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக. உதாரணமாக எடுத்துக்கோங்க, ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு பிரதோஷம் அன்னைக்கு போகிறீங்க. அன்னைக்கு கூட்டம் பொதுவாகவே அதிகமாக தான் இருக்கும். ஒரு 100 பேர் நிற்கிறாங்க வச்சுக்கோங்க ஒரு கியூவில். இப்போ பிட்வீனில் நீங்கள் உள்ளே போய் கியூவில் நின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்கணுமே. ஸோ நடுவில் கேப் இருக்குது, உள்ளே பூந்து போயிடலாம் அப்படின்ட்டு கியூவில் ஏதோ ஒரு இடத்துல உள்ளே போகிறீங்க. பக்கத்தில் இருக்கவங்க திட்ட தான் செய்வாங்க, பட் அதே மாரி அந்த அசிங்கம் திட்டினாலும் பரவாயில்ல, அது ஏற்றுக்கிட்டு கியூவில் போய் நம்ம சாமி பார்த்தணும்னு சொல்லிடுங்க. ஸோ இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு 50வது இடத்துல உள்ளே போய் பூந்துடுறீங்க. உங்களுக்கு பின்னாடி ஒரு 50 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா? அதில் யாரோ ஒருத்தவங்க உங்களை பேசியிருப்பாங்க உங்களை பற்றி. ஒன்று, ஒரு வேளை அவங்க யாருமே ஒத்துக்கல, பேசவே இல்லைனாலும் இறைவன் ஒருத்தன் உள்ளே இருக்கான். நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் பார்த்து கொண்டே தான் இருக்கும். நம்ம தப்பு எங்கே வேணால் செய்யலாம். கடைசியில் கோவிலே போய் நம்ம அங்கே இருக்கக்கூடிய இடத்துலையே போய் நம்ம தவறு செய்யும் போது அது ஒரு நாளும் மன்னிக்கப்பட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு செயல் செய்யாமல் நீங்கள் கோயிலுக்கே போகாமல் கூட இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை வராமல் இருக்குது. போனால் முறையாக போய் கியூவில் நின்று தரிசனத்தை நின்று பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எந்த விஷயத்துக்காக பிரார்த்தனை கேட்க போகிறீங்களோ அது 100% நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு வேளை நீங்கள் கியூவில் இன்பிட்வீனில் நீங்கள் நடுவில் போயிடுறீங்க, யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சிவாலயத்தில் போய் நீங்கள் குறுக்கால போனீங்கன்னா உங்களுடைய ஆயுள் கம்மியாகும். கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குல்ல? ஆனால் அதுதான் உண்மை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ளஸ் ஒரு இடத்துல வரும்போது அது தப்பாக பண்ணால் அது மைனஸ் ஆகிறதுக்கு உண்டான 100% வாய்ப்பு இருக்குது. சிவாலயங்களில் நீங்கள் போய் நின்று எவ்வளோ நேரம் கோயிலுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுடைய வாழ்நாளில் கணக்கில் சேராது. உதாரணமாக இன்றைக்கி போய் ஒரு 2 மணி நேரம் ஒரு சிவன் கோயிலில் நீங்கள் போய் இருக்கீங்கன்னா உங்களோட வாழ்நாளில் அந்த 2 மணி நேரம் கணக்கில் வராது. இது போனஸ் தான். உங்களுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து ஒரு போனஸ் டைம் தான். அதுவும் நீங்கள் எவ்வளோ நேரம் உள்ளே இருக்கீங்களோ, உங்கள் வாழ்நாளில் எத்தனால எவ்வளோ மணி நேரம் உள்ளே இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு போனஸ் தான். அதுக்காக கோயிலாக உள்ளே இருக்க சிவாச்சாரியர் அவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வருஷம் இருப்பாங்களான்றது உங்களுக்கு சிந்தனை வரலாம். ஏன்னா அவங்களுக்கு அது தொழில், அது வேறு. நம்மளை போல் சகலர் வெளியிலேருந்து தரிசனத்துக்காக போகிறவங்களுக்கு உண்டான விஷயங்கள் மட்டுமே நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய நேரம் வந்து நம்மளோட வாழ்நாளில் சேராதுன்னா, ஒரு வேளை நீங்கள் கியூவில் போய் நிற்காமல் உள்ளே போய் இன்பிட்வீனில் பூந்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு 50 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா? உங்களோட வாழ்நாளில் ஒவ்வொரு மணி நேரமும் பின்னாடி இருக்கக்கூடிய 50 பேருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போது உங்களோட வாழ்நாளில் 50 மணி நேரம் கழிக்கப்படும். இதனால் உங்களோட ஆயுள் குறையும். இது சிவாலயத்தில். ஒரு வேளை நீங்கள் ஒரு பெருமாள் கோயிலில் போய் இந்த செயலை செய்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய செல்வங்களில் எத்தனை பேருக்கு பின்னாடி உள்ளே பூந்து போனீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய செல்வத்திலேருந்து அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும். உங்களுடைய வரக்கூடிய செல்வம் வந்து கம்மியாக தான் உங்களுக்கு தான். ஏதோ ஒரு முருகன் கோயிலுக்கு போகிறீங்கன்னா வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனைக்காக போகிறீங்க, ஒரு விஷயம் முன்னேற்றத்துக்காக போகிறீங்க, இந்த விஷயம்லாம் நடக்கணும், நான் அடுத்த லெவலுக்கு போகணும், அப்கிரேட் ஆகணும் அப்படின்றதுக்காக போகிறீங்கன்னா வச்சுக்கோங்க, இதே செயலை நீ அங்கே செய்யும் போது உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றங்கள் கிடைக்காது. அதனால் இனி இந்த தவறை செய்யாதீங்க. இனி கோயிலுக்கு போனால் முறையாக டைம் வச்சுக்கோங்க. அறக்க போகாதீங்க. கியூவில் போய் நில்லுங்க, நின்று தரிசனம் பண்ணுங்க.
நீங்கள் சாமி பார்த்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவர் தான் உங்களை பார்க்கணும். அவர் எல்லாரையும் பார்த்துட்ருக்காரு. நம்மளுடைய செயல்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டுருக்காரு. அதனால் நம்ம செய்யக்கூடிய செயல் கோயிலுக்குள்ளே புனிதமாக இருக்கணும். அதனால் இனி இந்த தவிர நீங்கள் செய்யாதீங்க. இப்படி செய்யாமல் இருந்தாலே உங்களுக்கு வாழ்வில் எல்லா விஷயங்களுமே நல்லதாகவே நடக்கும். அதே போல் சில பேர் க்யூவில் உள்ள இடம் கொடுப்பாங்க, வந்துருங்க உள்ள ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி. இப்போ அதுமாதிரி ஆட்கள் அவங்க பர்மிஷனோட தான் நாங்கள் உள்ளே போகிறோம், யாராவது ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மேபி அப்படி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த கர்மா போய் சார். அதனால் இனி அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்னா யாராவது வந்து க்யூவில் நின்றுக்கிட்டோமான்னு யாராவது கேட்டால் கூட க்யூவில் வாங்கன்னு சொல்லிடுங்க தயவுசெய்து. இல்லாட்டின்னா நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. வந்து நின்னவங்களுக்கு பாதிப்பு வராது, யார் இடம் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு தான் வரும். ஸோ இனி எந்த தவறை செய்யாதீங்க. இனி முறையான வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த விபூதி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை வாங்கி நெத்தியில் வச்சுக்கிறாங்க, நல்ல விஷயம். சின்னதாக வச்சுப்பாங்க, இல்லை நெத்தியில் திருநீராக பட்டையாக வச்சுப்பாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதை போய் தூணில் கொட்டாதுங்க தயவுசெய்து. திருநீர் என்பது செல்வம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை நீங்கள் கோயிலே போட்டிங்கன்னா அப்போ உங்களுடைய எப்படி நீங்கள் செல்வ ரீதியை நீங்கள் எப்படி உயர்வீங்க? அதனால் இனி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திருநீரை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் தினமும் இட்டுக்கோங்க. கோயிலுக்கு போகாத நாட்களில் தினமும் இட்டுக்கோங்க. அது உங்களுக்கு உண்டான குபேர சம்பத்தை கொடுக்கும். இது போன்ற நல்ல விஷயங்கள், நிறைய சொல்லப்படாத தகவல்கள் இதெல்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. இது தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த திருப்பி அந்த நானும் கோயிலுக்கு போனால் எனக்கு எதுவும் நடக்கல அந்த மாதிரி புலம்புவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுமாதிரி தப்பாக செய்ததுனால தான் வரும். இனி அந்த தவறை செய்ய வேணாம். முறையான வழிபாடு செய்வோம். முறையான விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு. அது நம்ம அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தணும். மீண்டும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தோடு உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் தனசேகர்.